Good morning teachers. Welcome to Arna Padasala. என்னும் எழுத்தும் 4th and 5th standard English module 8 day 2 can activities பார்க்க போகிறோம். Large group activity பார்த்தீங்கன்னா practicing rhyming words in the poem. 4th standardல rhyming words நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு தேவையான மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா picture cards of horse, tiger, ape and goat. அனெக்சரில் இருக்கும். அந்த பிக்சர்ஸை நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். பண்ணிவிட்டு குழந்தைங்கிட்ட நம்ம கொஷின் கேட்க போகிறோம். ஹவு many of you like to travel? எத்தனை பேருக்கு ட்ராவல் பண்ண ரொம்ப பிடிக்கும்? Did you like to travel by bus or car or an aeroplane or ship? எதில் நீங்கள் ட்ராவல் பண்ண உங்களுக்கு பிடிக்கும்? பஸ்ஸில் போக பிடிக்குமா, கார்லையா, ஏரோப்ளேன்லையா, ஷிப்லையா கேட்டுட்டு வித் whom do you like to travel? உங்களுடன் யாரு கூட பயணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிற ரெஸ்பான்ஸ் எல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம சொல்லணும் ஹியர் இஸ் த போயம் வாயேஜ், பயணம். வாயேஜ்ன்றது பயணம். இங்கே ஒரு போயம் இருக்குது. தே ஆர் அனிமல்ஸ் சச் அஸ் a horse, tiger, ape and goat. அனிமல்ஸ் இருக்கிறாங்க. என்னென்ன அனிமல்ஸ் இருக்கிறாங்க? ஹார்ஸு, டைகரும், ஏப் அண்ட் கோட் இருக்காங்க. ஆல் தீஸ் அனிமல்ஸ் ஆர் ட்ராவலிங் ஃபார் இன் த ஷிப். எல்லா அனிமல்ஸும் ட்ராவல் பண்ணுறாங்க ஷிப்பில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாயேஜ் லெசன் போயம் வாயேஜ் போயமை வந்து கிளாஸ் 4ல் பேஜ் நம்பர் 129 to 130 வரைக்கும் இருக்கிற அந்த பேஜ் நம்பரில் இருக்கிற போயமை ரெசைட் பண்ணிவிட்டு அதனுடைய மீனிங்கை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு ரைமிங் வேர்ட்ஸை ரைமிங் பேரை அவங்கள சர்க்கிள் பண்ண சொல்கிறோம். இதில் ஒரு பேஜ் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. A voyage, a horse and the tiger, the ape and the goat decided one morning to hire a boat. ஹார்ஸும் டைகரும் ஏப்பும் கோட்டும் டிசைட் பண்ணுறாங்க ஒரு காலை வேலையில் ஒரு போட் ஹையர் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. டு லீவ் தேர் ஓன் கண்ட்ரி, அவங்களுடைய சொந்த நாட்டை விட்டு வெளியே போகிறாங்க. அண்ட் ஃபைண்ட் எ நியூ ஒன், ஒரு புது கண்ட்ரியை கண்டுபிடிக்க போகிறாங்க. வெரி மச் இன் அ மேனர், ஒரே ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக அதில் வந்து ரொம்ப ஈடுபாடோடு போகிறாங்க. கொலம்பஸ் ஹேட் டன், கொலம்பஸ் எப்படி அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்தாரோ புதுசாக கண்டுபிடிக்கணும்னு, அது போல் இவங்களும் ஒரு புதிய தீவையோ இல்லை ஒரு நாட்டையோ கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசையோடு போகிறாங்க. த போட் வெண்ட் செயிலிங் அவே அண்ட் அவே. இட் செயில்ட் அண்ட் தே செயில்ட் ஃபார் அ நைட் அண்ட் டே. இரவும் பகலுமாக போயிட்டே இருக்குது. போயிட்டே இருக்குது. இரவும் பகலமாக போயிட்டுருக்குது. போகிற இடத்துல ஒரு கிரேட் கேல் வருது, புயல் வரும், சூறாவளி. அந்த சூறாவளியிலேருந்து பயந்து போவாங்க. ஹார்ஸ் வந்து ட்ரம்பிள் ஆகும். அப்புறம் டைகர் கொஞ்சம் பயப்படும். அந்த மாதிரி பேல் ஆகும். ஒவ்வொன்றும் பயந்து போகும். கடைசியில் ஒரு இடத்துல போய் ஒரு இடத்த கண்டுபிடிச்சிருவாங்க. அது அடுத்த பேஜில் இருக்கும். இங்கே அவங்க ஒரு பேஜ் தான் கொடுத்துருக்காங்க. இதை சொல்லி முடிச்சுட்டு அவங்கள வந்து அந்த ஸ்டோரியோட இதை வந்து ரைமிங்காகவும் பாடலாம். என்னது ஒரு டோன் போட்டு நம்ம பாடிட்டு குழந்தைங்கள இந்த ரைமிங் வேர்ட்ஸு பேர் பண்ண சொல்லணும், ரவுண்ட் பண்ண சொல்லணும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கோட், போட், அந்த மாதிரி என்னென்ன ரைமிங் வேர்ட்ஸ் இருக்கோ அந்த பேரை சர்க்கிள் பண்ண சொல்லணும். அடுத்த லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டியில் ப்ராக்டிஸிங் ரைமிங் வேர்ட்ஸ் இந்த போயம், அது வந்து 5th போயம். பேட்ரியாட்டிசம், தேசபக்தி, அதே மாதிரி தான் 4th இது பண்ண மாதிரியே பேட்ரியாட்டிசம் போயமை நம்ம சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த ரைமிங் வேர்ட்ஸை அவங்க சர்க்கிள் பண்ண சொல்லணும். பேட்ரியாட்டிசம். Will we live in a country without inner boundaries? Will we treat everyone alike? Or will we show our dislike? நம்ம ஒரு நாட்டில் வாழுறோம். அந்த நாடு எப்படி இருக்குது? வித்தவுட் இன்னர் பவுண்ட்ரிஸ். அந்த நாட்டில் எந்த ஒரு இன்னர் பவுண்ட்ரிஸும் கிடையாது. நிறைய எல்லைகள் இருக்குது, ஆனால் எல்லை கோடுகள் கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த எல்லையை விட்டு இந்த எல்லைக்கு போகக்கூடாதுன்ற எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் இருக்கிறோம். நாம் ஒரு நாட்டில் வாழ்வோமா? அந்த நாட்டில் இன்னர் பவுண்ட்ரிஸ் இல்லாத ஒரு நாட்டில் வாழ்வோமா? வில் வி ட்ரீட் எவ்ரி ஒன் அலைக், எல்லோரிடத்திலும் அன்புக்கு பாராட்டுவோமா? எல்லாரையும் சமமாக நடத்துவோமா? ஆர் வில் வி ஷோ ஆர் டிஸ்லைக், இல்லை அவர்களிடத்துல நம்ம வந்து கோபத்தை, அன்பு இல்லாமல் கோபத்தை காட்டுவோமா? வில் வி ஸ்டிக் ஆன் ஆர் கோர்ன்னும் பொழுது கலாச்சாரம், கல்ச்சர். நம்ம வந்து நம்ம நாட்டினுடைய கல்ச்சரில் கட்டுண்டு இருக்கிறோம். ஆர் வில் வி பிகம் ஃபாரின், அப்படி இல்லாமல் ஃபாரின், வெளிநாட்டவர் போல் விலகி இருப்போமா? எஸ் வில் வி லவ் ஆர் நேஷன், ஆமாம் நம் நாட்டை நாம் நேசிக்கிறோம். டிவைடட் வாட் சீன் அஸ் பர்சன்ஸ், அவங்க எந்த வேறுபாடும் இல்லாமல் மனிதர்களை பார்க்கும் பொழுது அன்பாக இருக்கிறோம். எஸ் வி ஹாவ் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ், ஆமாம் நம்மக்கிட்ட வந்து பல்வேறு மொழி பேசுகிற மக்கள் நம்மளிடையே இருக்கிறாங்க.
yet our integrity should not damage. ஆனாலும் கூட நம்மளுடைய ஒற்றுமையானது எந்த இடத்துலையுமே குறையிறது கிடையாது, டேமேஜ் ஆகிறது கிடையாது. சேதாரமாகாமல் ஒற்றுமையின்மை இல்லாமல் ஒற்றுமையோடு இருக்கிறோம். வில் வி மேக் ஆர் மதர் ப்ரவுட், நம் தாய்நாடு வந்து பெருமைப்படணும், தாய்நாட்டை பெருமைப்படுத்தணும். ஆர் பி வித் ஆர் லைக் த க்ரௌட், இல்லை நம்ம எப்படி கூட்டமாக வாழ்ந்துட்டு போயிடுவோமா? ஒற்றுமையாக இருந்து மனிதர்களை வந்து மனிதர்கள் கூட வாழ்ந்து தாய்நாட்டை பெருமைப்படுத்துவோமா? இல்லை கூட்டத்தோட கூட்டமாக வாழ்ந்தோன்னு எந்த ஒரு உணர்வுமே இல்லாமல் கூட்டத்தோட கூட்டம் வாழ்ந்துட்டு போயிடுவோமா? லேர்ன் ஹவு டு பி கைண்ட் அண்ட் லவ் ஈச் ஆஃப் அவர் சைல்டு. நம்ம எப்படி அன்பாக இருக்கணுன்றதை கற்றுக்கிட்டு தாய்நாட்டினுடைய பாரத தாயினுடைய குழந்தைகளிடத்தில் அன்பு கூறுவோம், அன்பு கொண்டு அன்பு பாராட்டுவோம் அப்படிங்கிறது தான் இந்த போயம். இதுக்குமே ஒரு டோன் நீங்கள் போட்டுக்கலாம். ஈஸியான ஒரு டியூன் போட்டு அந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை பாடலாம். அதே போல் பாடி முடித்த பிறகு I like, dislike இந்த மாதிரி ரைமிங் பேர்ஸை ரவுண்ட் பண்ண சொல்லலாம். தேங்க்யூ டீச்சர்ஸ்.